உடையும் இந்தியா கேள்விக்குறியோடு இருக்கு புத்தகம். இப்புத்தகத்தின் மூல நூலான ஆங்கில பதிப்பு பிரேக்கிங் இந்தியா சென்ற வருடம் வெளியானது. இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச அரங்கில் நன்றாகவே வரவேற்பு பெற்றுள்ளது இப்புத்தகம். இப்புத்தகத்தின் ஆசிரியர்களுள் ஒருவரான அரவிந்த நீலகண்டன் அவர்களே தமிழில் மொழியாக்கமும் செய்துள்ளார். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்நூலின் வெளியீட்டு விழாவை நடத்துவதில் தமிழ் இந்து மிகவும் பெருமை கொள்கின்றது. நமது தொன்மைமிகு பண்பாட்டிற்கும் பாரம்பரியமிக்க கலாச்சாரத்திற்கும் டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சேவையானது மகத்தானது. தொல்லியல் துறையில் நிபுணராக விளங்கி இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். ரீச் பவுண்டேஷன் என்கிற அமைப்பின் நிறுவனர். சிதிலமடைந்து போயுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை கண்டறிந்து அவற்றில் பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுக்கள் மேலும் சிதிலமடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேசத்தின் வரலாறு அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஆலயங்களை புனர் நிர்மாணம் செய்து மகத்தான சேவை செய்து வருகின்றது ரீச் பவுண்டேஷன். டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை நம்மிடையே பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையாக மற்றவர்கள் பேசிவிட்டார்கள். இருந்தாலும் அரவிந்தன் அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் எனக்கு எப்பொழுதும் விருப்பம் உண்டு. ஏனென்றால் கான்டெம்பரரி ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய நடப்பு சரித்திரத்தை எழுதுவது ஒரு சாதாரண வேலை அல்ல. ராஜதரங்கிணி என்ற ஒரு காஷ்மீர் எழுதப்பட்ட ஒரு சரித்திர சம்ஸ்கிருத புஸ்தகம் உண்டு. அதில் எழுதும்போது ஒரு கஷ்டங்களை அழகாக விவரிப்பார் சம்ஸ்கிருதத்தில். அதுபோன்று ஒரு கான்டெம்பரரி ஹிஸ்டரி சொல்லக்கூடிய நடப்பு சரித்திரத்தை எழுதுவது என்றால் அது ஆதாரம் இல்லாமல் எழுத முடியாது. ஒரு சொல் கூட அதில் பார்த்து இட வேண்டும். இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம், அது நிராகரிக்கப்படும். அதற்காக கோர்ட்டு கூட போகலாம். அது போன்ற ஒரு நிலையிலே ஒரு அழகாக ஆங்கிலத்தில் எழுதி தமிழ் படித்துள்ளார்கள். அவரை மிகவும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் என் போன்று எழுதுவதற்கு கஷ்டம் தெரியும். ஒரு ஆரம்பத்தில் கூறியது போல ஒரு வேர்டு கூட அதில் அத்தாரிட்டி இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் அவர் சொல்லலை, சொன்னது அப்படி எடுத்து காட்டுறாரு அழகா. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அவர் ரெஃபரன்ஸை வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கூட செய்யாத வேலையை அவர் அழகாக செஞ்சிருக்காரு. அங்கங்கே கம்ப்யூட்டர் எப்படி வருமோ அது மாதிரி கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் என்ன போன்றவர்கள் ரொம்ப ஈஸியாக படுத்திருப்பேன். நானே நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பிப்ளியோகிராஃபி பண்ணணும்னு பார்த்தா அழகான பிப்ளியோகிராஃபி 66 பக்கங்களுக்கு பிப்ளியோகிராஃபியில் எவ்வளோ ரெஃபரன்சஸ் அவர் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கக்கூடிய என்னுடைய எனக்கு கிடைக்காத சில புத்தகங்கள் அருமையாக கிடைத்த புத்தகங்களை பார்த்து எழுதியிருக்கேன். ஆர்டிகல்ஸ் ரொம்ப அருமையான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஒர்க்கு இந்த சமீப காலத்தில் அவருக்கு பாராட்ட வேண்டும். மிகவும் பாராட்டுவதை இல்லாமல் ஆண்டவன் அவர்களுக்கு மிகவும் ஆயுஷை கொடுத்து இன்னும் பல தொண்டில் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கு பிறகு ஒரு சிறிய 2 கருத்து, நேரம் அதிகம் இல்லை. இது புத்தகத்தை பற்றியும் இவர் பேசியதை பற்றியும் அதிகமாக பேசலாம். ஏன்னா களத்தில் நான் இருப்பவன். இந்த ஆர்கியாலஜி ரிசர்ச் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உலக அளவில் எனக்கு தெரிந்து கொண்டிருப்பதுனால் அதிகமாக பேசலாம். இந்த நேரம் குறைவாக இருப்பதால் 2 சிறிய கருத்துக்களை மட்டும் சிறிய சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அவர் அழகாக இந்த கால்வெல் அந்த நேரத்தில் நடந்த இவைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்துள்ளார்கள். அதே நேரத்தில் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இவர்களுக்கெல்லாம் அறியாமல் ஒரு சூழ்ச்சி என்று கூட சொல்லலாம் நடந்திருந்தது. அது என்னவென்றால் இந்த இனத்தை பாகுபடுத்துவது திராவிடம் அண்ட் ஆரியம் என்று பாகுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் உண்டா என்று உலக அளவிலே ஆராய்ச்சி நடந்தது. உலக அளவிலுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு ஆராய்ச்சி நடந்தபோது ஃபஸ்ட்டு ஜெர்மன்ஸ் அவங்களுக்கு தான் எப்பயுமே சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஆரியன்ஸ். ஏன்னா ஜோகர் என்றக்கூடிய ஜெர்மன் 1876 வராங்க. இந்த டயத்தில் வராரு. அவர் கம்ப்ளீட்டாக அதில் என்னமோ தெரியல. எல்லாருமே ஆராய்ச்சி செய்யணும்னாக்க திருநெல்வேலி சைடு சதன் சைடு தான் போகணும். இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. கால்வேல் எல்லாருமே அங்கே தான் செஞ்சுருக்காங்க. உங்கள் ஊர் தான் எல்லாருமே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கூடிய ஊர். அங்கே போகிறாரு. அங்கே போய் தேடி பார்க்கும்போது தான் அவருக்கு முன்பு கிடைத்த இதிலே இந்த மண்டை ஓடுகள் புதைந்திருக்கக்கூடிய ஆதிச்சூழல்களுக்கு எடுத்து மண்டை ஓடுகள் கிடைக்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஆரிய இனம் தனி திராவிட இனம் தனி என்று காட்டலாம் என்று எடுத்துக்கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 25 மண்டை ஓடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஸ்கெல்டல் ரிமைன்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க. இன்னும் வரல இருக்காது. பாண்டில் இருக்கு. இன்னொரு ஜெர்மனியில் இன்னும் வச்சுருக்காங்க. அது ரிசர்ச் நிறையா நடக்கிறது. ஆனால் அவரால் ப்ரூவ் செய்ய முடியல. தனியாக ஆரியர்களும் திராவிடர்களும் தனியான இனம் திராவிடர் என்ற உடனே இருந்தது.
ஆரியர்களால் வேறுபட்டு இருந்தது என்றோ மற்ற இனங்கள் பிரிந்து சொல்ல முடியவில்லை. அது இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. 100 வருடங்களுக்கு பிறகு கெனித் கெனடி அவர் இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கெனித் கெனடி வந்து ஹாண்டிங் ஸ்கல்ஸ் ஆஃப் ஆதிச்சல் புக்கு ஒரு ஒரு ஆர்டிகல், வெரி லெங்தி ஆர்டிகல் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் தான் அவர் முதல் சொல்கிறார், இந்த இனங்கள் சொல்லக்கூடிய தனியாக திராவிடரை பிரிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ், ஆர்கியலாஜிக்கல் மெட்டீரியல்ஸ், ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் இந்த ஸ்கல் கிடைக்கவே இல்லை. அது வந்து 3 விதமான இனங்களாக பிரிந்திருந்ததை தவிர அது வந்து திராவிடர்களை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆர்கியலாஜிக்கல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கவில்லை என்பதை கெனித் கெனடி 1986 முதலாவதாக 100 வருடங்களுக்கு பிறகு பப்ளிஷ் ஆகிறது. ஆனால் இவர் கொண்டு சென்ற இந்த ஸ்கெலெட்டல் ரிமைன்ஸ் இந்த பான் மியூசியத்தில் இன்னும் இருக்கு. மியூசியத்தில் உள்ள இருக்க வச்சிருக்காங்களா கூட தெரியல, இன்னும் இருக்கு. ஆனால் அது திரும்பி நம்ம கேட்க கூட இல்லை. ரிசர்ச் முடிஞ்சுட்டா வந்துட்டா என்ன ரிசர்ச் என்ன பப்ளிஷ் பண்ணீங்க அது கேட்கப்பட்டு கூட இந்த மெட்ராஸ் மியூசியத்தில் தான் போயிருக்குது. அவங்களுக்கு கூட ஒரு அதோட ஒரு இன்னும் தெரியாது, அங்கே போயிருக்கு கூட தெரிஞ்சிருக்காது அவருக்கு. அது போன்ற நிலைமையில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த ஆர்கியலாஜிக்கல் மெட்டீரியல்ஸை வைத்துக்கொண்டு ஆந்த்ரோபாலஜிக்கல் அந்த சமூகவியல் ரீதியில் அதை பிரிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அது ஒரு பொய், அது புரட்டு என்பது ஒரு எழுத்து மட்டும் ஒரு செய்தி மட்டும் இல்லை. இந்த மெட்டீரியல்ஸை விட்டு சிந்தாங்க சொல்லலாம், இல்லாமல் சொல்ல முடியாது. அது இங்கே வந்து இந்த மோதிதார ஹரப்பட இருந்தாங்களோ அதெல்லாம் ஏஷியன் தான். மற்றபடி திஸ் வாஸ் கிரேட் டைரக்ட் எவிடன்ஸ். திஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ் அது பிரித்து காட்ட முடியவில்லை, அது நடக்கப் போவதில்லை. நாங்கள் 100 வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு ஆராய்ச்சி செய்தேன், அதுவும் பை ஆக்சிடென்ட். ஆதிச்சனுடைய நான் எஸ்கேவேட் செய்தேன். 1904 அலெக்சாண்டர் ரியா செய்தார். அது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸாமினேஷன். அதை பற்றி நிறையா சொல்லலாம், 2 கோஆர்டினேட் பண்ணி சொன்னால் 1 மணி நேரம் பேசலாம். எப்படி அவர் செய்திருக்கிறது தப்பு என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உள்ளோம். ஆனால் அந்த சைட்டை விட்டு நான் மறந்து போயிட்டேன் அப்புறம். ஏன்னா இது வெளியில் போய் ஸ்கைட்லாம் போயிட்டு ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் அவங்களும் பேச வந்துட்டாங்க. 2004 நான் ஆர்கியலாஜிஸ்டாக நான் போய் செய்தேன், ஆர்கியலேஷன் ஆஃப் இந்தியாவோட சைட்டு. அப்போ செய்த பொழுது பார்த்த ஸ்கெலெட்டல் ரிமைன்ஸ் எடுத்து நாங்கள் படித்த பொழுது கெனித் கெனடி சொன்னது முற்றிலும் உண்மையாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதை பற்றி வரும் 7ஆம் தேதி இன்னைக்கு நம்ம பத்ரி நடத்தக்கூடிய ஒரு செமினாரில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம். எப்படி இந்த ஸ்கெலெட்டல் ரிமைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ முன்ன ரிசர்ச் அப்போ முன்ன ரிசர்ச் ஒன்றா தான் இருந்தது. இந்த திராவிட என்று நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கலைங்க நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆர்கியலாஜி ரிசர்ச் வச்சுக்கலாம். 2வது அவர் அதை அழகாக எழுதியுள்ளார். இந்த செயின்ட் தாமஸ் வந்ததை பற்றியும், செயின்ட் தாமஸ் இந்த வருஷம் வந்துருக்கலாம், இப்படி வந்துருக்கலாங்கிறத பற்றி. அதுக்கு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் நான் கேரளாவில் டைரக்டராக இருந்தேன் ஒரு 5 வருஷம். இந்த ஒரு பப்ளிகேஷன் ஒன்று பண்ணேன், ஒரு ஆர்டிக்கல் ஸ்டோன் கிராசஸ் ஆஃப் கேரளான்னு ஒரு ஆர்டிக்கல். அது ஜஸ்ட் ஒரு அகாடமிக். இது அதில் பார்க்கும்போது 4 கிராஸ் நீங்கள் சொல்கிறாங்க செயின்ட் தாமஸ் இருக்கிற கிராஸ். இந்த கிராஸ் எங்கேருந்து வந்திருக்குனாக்க கேரளாவில் வந்து முட்டக்காவில் ஒரு சர்ச்சு, அது அங்கே 3 கிராஸ் இருக்குது. இது மாதிரி அதுலேருந்து வந்து ஒரு கிராஸ். அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதை சுற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது வந்து கனேரி ஒரு ஸ்கிரிப்ட். அது அந்த ஸ்கிரிப்டில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த நேம், அந்த நேம் உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்குனாக்க இந்த கார்லேன்னு ஒரு கேவ்ஸ், புத்திஸ்ட் கேவ்ஸ். அந்த புத்திஸ்ட் வந்து அந்த இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. அதை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் யூஸ் பண்ணிருக்காங்க. அது டேட் பண்ணுறது நான் பண்ணல, அவங்களே பண்ணியிருந்து ஒரு பிரிட்டிஷ் இண்டாலஜிஸ்ட் எழுதியிருக்கிறது டேட் அப் டு 9th century AD, 8th and 9th century AD. அதனால் இந்த 9th and 8th century AD தான் முக்கியமாக இந்த கிறிஸ்டெலாம் வந்துருக்கலாம், இந்த கிராஸ்லாம் அங்கே வந்துருக்கலாம் நான் எழுதினேன். இட் வாஸ் an article by me. அதை பார்த்தோன்னே கோவிந்த பிள்ளை மார்க்சிஸ்டோட ஒரு பெரிய சிந்தனையாளர், அவர் வந்து கேரளாவில் வந்து மார்க்சிஸ்ட் லீடராக வந்தார், அவர் சிந்தனையாளர். அவர் உடனே எங்கிட்ட வந்து சடப்பட ஆரம்பிச்சிட்டார். அது எப்படி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம், 1st century AD இங்கே வந்துட்டாரு, செயின்ட் தாமஸ் வந்தாச்சு, இங்கே கிறிஸ்டியானிட்டி வந்தாச்சு, 4 நம்பூதிரி ஃபேமிலிஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நம்பூதிரி ஃபேமிலிஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. பட் எங்களோட இது கேரளா ஹிஸ்ட்ரி பிரகாரம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி இங்கே 8th and 9th century AD as a director of archaeology, if you publish it becomes authentic. அதனால் நீங்கள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் இருக்கிற எவிடன்ஸை வச்சு நான் சொன்னேன். அது கிராஸ் இஸ் கம்பேரபிள் வித் செயின்ட் தாமஸ் கிராஸ் இன் செயின்ட் தாமஸ் மவுண்ட், போத் ஆர் சேம் கிராஸஸ். இந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், அதுக்கு ஸ்கிரிப்டை பாருங்கள். ஸ்கிரிப்ட் நான் டேட் பண்ணல, அது வந்து ஏர்லியராக 1925 பப்ளிஷ் ஆகிருக்கு.
இண்டிகா வால்யூம்ஸ் 4லயோ 5லயோ பப்ளிஷ் ஆகுது. அங்கே உங்கள் ஆளுநர் கொடுத்த டேட் வந்து 9th century AD தான். அதனால நான் சொன்னேன், வெட்னஸ் வச்சுட்டு சொன்னேன். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இப்போ சங்கரரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அழகாக எழுதியிருக்க சங்கரோட இதெல்லாம். சங்கரரை பற்றி சொல்கிறேன். சங்கரர் வந்து நீங்கள் கேரளாவுக்கு அவர்னு ஒத்துக்கிறீங்க. கேரளாவில் தான் பிறந்தாரு. எல்லாம் நீங்கள் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹேவிங் ஹிம் as even though you don't like his philosophy, you are very proud of him to have as a Kerala man. அப்படி இருக்கட்டும். அப்போ அவர் வந்து நம்ம வந்து 8th century தான் நீங்கள் டேட் பண்ணுறீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் 8th century வச்சுப்போம். அந்த 8th century ஏரியில் இருந்த சங்கரர் வந்து உங்கள் நாட்டிலேயே பிறந்து உங்கள் நாட்டிலேயே வளர்ந்துருந்ததுன்னா 1st century ஏரியில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி அவரோட ஓட்டில் மென்ஷன் பண்ணிருப்பாரு. எல்லா ரிலிஜனையும் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் மென்ஷன் பண்ணாத ரிலிஜனே இல்லை, எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அது இதாக ப்ளஸ் கொண்டு வரதுக்காக. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு மதம் வெளியிலேருந்து வந்த மதத்தையே சொல்ல விட்டாரு. அப்புறம் நீங்கள் ஒன்று செய்யுங்க, சங்கரர் கேரளாவில் பிறக்கவர்கள்னு சொல்லுங்க. அதனால அவர் நம்பூதிரிசை பற்றி தெரியாது, இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லுது. நான் இப்போ அங்கேயே இருந்திருக்காரு, அவங்க ரிலேட்டிவ்ஸே கன்வெர்ட் பண்ணிக்கலாமே, அவனும் நம்பூதிரி தானே, பை சான்ஸ் பண்ணிக்கலாமே, அது சொல்லுங்க. இல்லைன்னாக்க நீங்கள் இதை ஒத்துருந்தான் ஆகணும். அப்புறம் அவர் எழுதவே இல்லை, விட்டுட்டாங்க. ஸோ இது நிறைய கோரிலேட்டர்ஸ் மெட்டீரியல்ஸ், ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அவர் எழுதின ஒன்றுக்கு நான் கொடுக்க முடியும். நான் படிச்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இங்கிலீஷில் படித்தேன். அது தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. அதோட அது தமிழ் கொஞ்சம் கடினம், மற்றவங்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் மற்றவர்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அதை எழுதி வெளியிடணும்னு மற்றவங்க நானும் கேட்டுக்கிறேன். அப்புறம் அவர் செய்த பெரிய துண்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ஏன்னா அது ரிசர்ச் ஒர்க், கிரேட் ரிசர்ச் ஒர்க். மற்றதெல்லாம் விட்டால் கூட எங்களை போன்ற இருக்கிறவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவ்வளவு பெரிய ஒரு நான் வந்து நாங்கள் பார்த்ததுலேயே வந்து 2-3 பேர் ஆர்ட் ஹிஸ்ட்ரி, இந்த பழைய ஹிஸ்ட்ரியை பார்த்த வந்து சிவராமூர்த்தி சொல்லுவோம். அண்ட் செஞ்சுரி கொண்டாண்டுருக்கோம். இப்போ சிவராமூர்த்தி சொல்லுவோம். அவரும் வந்து என்ன சொல்லுவாங்க கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருப்பார். அப்புறம் கேவி சவுந்தரராஜன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தார். அவரும் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கேட்டால் அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்து கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம அரவிந்தனும் ஒன்றுக்கும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்னை போன்ற எழுதுலாம் வந்து அப்கோர்ஸ் நான் 65 years என்னால் கொடுக்க முடியாது. இப்போ நானும் ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து கொடுக்கணும். அழகாக கொடுத்துருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களையும் மேலும் மேலும் ஒரு பல தொழில் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு